குட்டி முயல் எப்போதும் யோசித்துக் கொண்டே இருப்பது வழக்கம். எதை சாப்பிடுவது? எங்கே சாப்பிடுவது? மீன்களோடு சாப்பிடலாமா? புழுக்களோடு சாப்பிடலாமா? எங்கே வாழ்வது? மீன்களோடு வாழ்வதா? குட்டியில் வாழ்வதா? குளத்தில் வாழ்வதா? இப்படி சிந்தித்து தினமும் குழம்பிக் கொண்டிருக்கும். பசுமையான மரங்களும், குளிர்ந்த காற்றும், பறக்கும் பறவைகளும், நீந்தும் மீன்களும், படர்ந்து செல்லும் புழுக்களும், குதித்து குதித்து விளையாடும் குட்டி மான்களும், இவற்றைக் கண்டு குட்டி முயல் எப்போதும் வியப்பில் மூழ்கும். ஒரு நாள் காட்டில் ஓடிக்கொண்டிருந்த குட்டி முயல் ஒரு பெரிய முயலிடம் வந்தது. அந்த குட்டி முயல் அன்பாக கேட்டது, "நீ யார்? நரியா? நாயா? புலியா?" பெரிய முயல் சிரித்துக்கொண்டு சொன்னது, "இல்லை, நான் தான் முயல். நம் எல்லாருக்கும் இந்த காட்டிலே வாழ இடம் உண்டு. புல்வெளி, காடு, குழி எங்கும் நமக்கு சொந்தம்." அது குட்டி முயலை பார்த்து மேலும் சொன்னது, "நீயும் முயல்தான். பயப்படாமல் வாழ்ந்து பாரு." அந்த வார்த்தைகள் குட்டி முயலுக்கு மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் தந்தன. அதன் பிறகு குட்டி முயல் குழப்பமின்றி தன்னம்பிக்கையுடன் மற்ற முயல்களுடன் குதித்து விளையாடி மகிழ்ந்தது. கதையின் நெறி: தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே சிறந்த வாழ்க்கை.